இன்று எந்த கட்டுகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த ஸ்திரீ 18 வருட கட்டுகளோடு கூட ஆலயத்தில் இருந்தது போல இங்க இருக்கிற ஒரு சிலரும் கூட இந்த வியாதி என்னை விட்டு நீங்கவே இல்லை, இந்த வியாதியின் கட்டு என்னை விட்டு மாறவே இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், என் குடும்பத்தின் சமாதான குறைவு என்ற கட்டுகள் மாறவே இல்லை, என்னுடைய குடும்பத்திலே என் கணவருடைய ரட்சிப்பற்ற வாழ்க்கை மாறவே இல்லை, மனைவியுடைய வாழ்க்கை மாறவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறவே இல்லை, வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில எந்த மாற்றங்களும் இல்லை, அதே கட்டுகளோட தானே ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரேன், ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்குள்ளே வரேன். இந்த ஸ்திரீயை போலதான் ஒருவேளை நீங்க கட்டுகளை சுமந்து கொண்டு இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வீட்டிலே, அவருடைய ஜெப வீட்டிலே அவரை ஆராதிக்கும்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் அவருடைய பலத்த கைகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மாத்திரத்திலேயே அவருடைய மகிமையின் கரத்தினாலே உங்கள் கட்டுகளை ஆண்டவர் கட்டவிழ்க்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த கட்டுகள் இருந்தாலும், வியாதி என்ற கட்டுகளா, பலவீனம் என்ற கட்டுகளா, கடன் என்ற கட்டுகளா, அதை கட்டவிழ்க்கிற தேவன் இந்த நாளிலே விசுவாசத்தோடு கேட்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளையை தேவன், விடுதலையின் கட்டளையை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா.